அரசாங்கம், அதாவது ராஜபக்சவின் அரசாங்கம் போடுகின்ற காலத்துக்கு ஏற்ப ஆடாதீர்கள். அப்படி ஆடுகின்ற பொழுது கட்டுநாயக்காவில் நடந்த அதே நிலைமை உங்களுக்கும் ஏற்படும். கட்டுநாயக்க சம்பவத்திற்கு அரசாங்க போலீஸ் மாதிபரை விலகு என்று கூறிவிட்டு மறுபுறத்தில் அங்கிருக்கின்ற போலீஸ்காரர்களை வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்துவிட்டு அரசாங்கம் கையை கழித்துக் கொண்டது. நாங்கள் எதுவுமே செய்யவில்லை. அதுபோல்தான் நாளை யாழ்ப்பாணத்தில் இந்த தேர்தல் நடவடிக்கையின் போதும் சரி, அதன் பின்னரும் சரி, அவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அரசாங்கம் கையை கழுவிக் கொள்ளும். அந்த பிரச்சனையில் சிக்க போது இங்க இருக்கின்ற ராணுவ வீரர்கள், இங்க இருக்கின்ற ராணுவ அதிகாரிகள், இங்க இருக்கின்ற போலீஸ்காரர்களை தவிர அரசாங்கம் அல்ல. அதனால் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் மிகவும் தெளிவாக வினயமாக கேட்டுக்கொள்வது, இந்த ராணுவத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த அராஜக குடும்ப ஆட்சியை முன்னெடுக்கின்ற லஞ்ச ஊழல் மோசடியை முதன்மைப்படுத்திய, மக்களை வதைக்கின்ற, மக்களுக்கு யுத்தம் முடிந்து 2 வருடங்களாகியும் கூட இன்னமும் இதற்கு ஒரு நியாயமான தீர்வினை அல்லது இவர்களுக்கான ஜனநாயக சூழலை, அதே போன்று இங்கு இருக்கின்றவர்களுக்கு குடியேற்ற சம்பந்தமாக, கைது செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் சம்பந்தமாக, இங்கு இருக்கின்ற பெண்கள் சம்பந்தமாக அல்லது காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக இவைகளுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இது நாள் வரை அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. ஆனால் அரசாங்கம்